அடுப்பில் சமைக்கிறாங்கல்ல அவங்கள வந்து கும்பிடலாம். சைட் டிஷ் மாதிரி இருக்கா மணி உனக்கு? சைட் டிஷ் மாதிரி இருக்கா? நிஜமாவே சைட் டிஷ் மாதிரி இருக்கா? ஹாய், வணக்கம். ஃபார் அ சேஞ்ச். எப்போவுமே நீங்கள் வந்து என்னை வீட்டுக்குள்ளே பார்த்தீங்க. ஸோ இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேச்சுரலாக இந்த நேச்சர் நம்மளை லவ் பண்ணுற அளவுக்கு நம்மளும் அவங்கள லவ் பண்ணுற அளவுக்கு இருக்கட்டுமேன்றதுனால விறகு அடுப்பில் சமையல் செய்யலாம், உங்களை வந்து ஒரு உற்சாகப்படுத்தலான்னு சொல்லிட்டு ஒரு நல்ல டிஷ்ஷஸ் நான் உங்களுக்காக கொண்டு வர போகிறேன். ஸோ விறகு அடுப்பு, அதுக்கு நமக்கு விறகு தேவை. ஸோ விறகு எடுக்கலாமா? கம் வித் மீ. விறகுன்னா உருட்டுக்கட்டை வருதுங்க. ஆமாம், கட்டதுரைக்கு கட்டஞ்செரியல்ன்ற மாதிரி இந்த கட்டையெல்லாம் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதை முதல்ல வெட்டி நம்ம அடுப்பில் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணுவோம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் குக்கிங் கைஸ். வாங்க. ஸோ இன்றைக்கி உங்களுக்காக கொஞ்சம் வித்தியாசமாக பீட்ரூட் கேரட் பன்னீர் வச்சு ஒரு ஸ்கியூவர்ஸ் பண்ணலான்ட்டு முடிவு பண்ணியிருக்கேன். சம்திங் டிஃப்ரெண்ட் இல்லைங்களா? யூஸ்வலாக இது இந்த ஸ்கியூவர்ஸ்னாலே நான்வெஜ்ஜில் பண்ணுறாங்க அண்ட் பன்னீர், கேப்சிகம், ஆனியன்ஸ் எல்லாம் வச்சு பண்ணுவாங்க. ஸோ நான் கொஞ்சம் வித்தியாசமாக பீட்ரூட் அண்ட் கேரட் வச்சு பண்ணலாம் அலாங் வித் பன்னீர் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு தந்தூரி மசாலா எடுத்திருக்கேன், அண்ட் உப்பு எடுத்திருக்கேன், மிளகாப்பொடி, பெப்பர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கொஞ்சம் தயிர் அண்ட் மஞ்சத்தூள். ஸோ இதெல்லாம் தான் போட்டு அதை நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். கொஞ்சோண்டு தந்தூரி மசாலா எடுத்திருக்கேன் ஒரு டேஸ்ட்காக தான், அண்ட் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதுக்கு தேவையான அளவு மிளகாப்பொடி சேர்த்துருக்கேன். சில பேருக்கு காரமாக வேணும்னாலும் நிறையா போட்டுக்கலாம், 2 ஸ்பூன்ஸ்க்கு மேலே போட்டுக்கலாம். அண்டு உப்பு வந்து நமக்கு தேவையான அளவு, கொஞ்சம் பெப்பர் அண்ட் கர்ட் நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலி நம்ம தந்தூரி சிக்கனுக்கு யூஸ் பண்ணுற பேட்டர் தான். பட் இந்த ஸ்கியூவர்ஸ்க்கு நம்ம இந்த பீட்ரூட்டுக்கும் கேரட்டுக்கும் நம்ம வந்து யூஸ்வலாக அந்த இதெல்லாம் கரெக்டாக ஒட்டாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், கொஞ்சோண்டு வேக வச்சுருக்கேன். பீட்ரூட்டையும் கேரட்டையும் கொஞ்சமாக வேக வச்சுட்டு அண்ட் 3 மெயின் இன்க்ரீடியன்ட், தட் இஸ் பீட்ரூட், கேரட், பன்னீர் யூஸ் பண்ணுறேன் அலாங் வித் வெங்காயம். த பேட்டர் இஸ் ரெடி. ஸோ இது வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ அடுத்தது நம்ம வந்து அந்த ஸ்கியூவர்ஸில் ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ நான் இது வந்து எல்லாமே வேக வச்சு எடுத்திருக்கேன் தேவையான அளவுக்கு. ரொம்ப வேக வைக்கக்கூடாது, ஓரளவுக்கு இந்த புட்டு வராமல், கொஞ்சமாக புட்டு வரா மாதிரி. ஸோ இதில் இன்னும் ஒரு ஸ்மால் இன்க்ரீடியண்ட் யூஸ் பண்ண போகிறேன், தட் இஸ் லெமன். கொஞ்சோண்டு பிழிய போகிறேன், நாட் டூ மச்சுங்க. ஒரு புளிப்பு, ஒரு ஸ்லைட் புளிப்பு வேணுன்றதுனால நான் பிழிஞ்சிடுறேன். ஸோ நவ் இட்ஸ் ஆல் ரெடி. போட்டுடலாமா நம்மளுடைய குச்சியில்? ஸோ ஃபர்ஸ்ட் பன்னீர் இதில் டிப் பண்ணிவிட்டு போட்டுடுறேன். நெக்ஸ்ட் பீட்ரூட் போகிற அளவுக்கு வெந்திருக்கணுங்க. வெந்திருக்கா? ஓகே, சூப்பர், வெந்திருக்குங்க. அடுத்தது வெங்காயம். ஒரு வெங்காயத்தை நான் வந்து இப்படியும்
ஒரு வெங்காயத்தை நான் வந்து உல்டாவா ரெடி கம் ஆன் யூ ஓகே ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றும் ஸோ இந்த எண்ணெயை இப்படி ஊற்றி இந்த ஸ்கியூவர்ஸ் அதில் வச்சிடலாம். ஆனால் நிஜமாவேங்க இந்த விறகு அடுப்பில் சமைக்கிறாங்கல்ல அவங்கள வந்து கும்பிடலாம். பிகாஸ் இந்த அனல் வந்து கொஞ்சம் கூட என்னால் எடுத்துக்க முடியல. பட் இந்த அனல் முன்னாடியே சமைச்சு அவங்க வாழ்க்கை முழுசாகவே இப்படியே பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப். ஸோ நான் தமிழ்லேயே பேசுகிறேங்க, நிறைய பேர் கேட்டிருக்கீங்க கொஞ்சம் இந்த தங்கிலீஷ் இல்லாமல் பேசுகிறீங்களான்னு. தங்கிலீஷெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. எனக்கு ஏதோ வார்த்தை திடீர்னு வரலன்னா அது வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கொஞ்சம் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். என்னை மன்னித்து விடுங்கள். இந்த டிஷ்ஷை நீங்கள் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணலாம். நான் உங்களுக்கு காமிச்சேன் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸுன்னு. அண்ட் இதில் ஒரு புதுசான இன்க்ரீடியண்ட் ஐ மீன் வெஜிடபிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் கேரட். ஸோ இதை வச்சு ட்ரை பண்ணுங்கள். பட் பீட்ரூட் கேரட்டை முதல்ல கொஞ்சம் வேக வச்சுக்கோங்க. ஏன்னா ராவாக அப்படியே நீங்கள் வேக வச்சிங்கன்னா டைம் எடுக்கும் வேறு. ப்ளஸ் வேகிறதுக்கு எல்லாம் குக்காகி வருது. ஏன்னா பன்னீர் சீக்கிரமாக குக் ஆகிடும், அதனால் சொல்கிறேன். கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த பேட்டர் மிக்ஸ் பண்ணுறதுல ரொம்ப ஈஸி. அண்ட் இது முக்கால்வாசி முடிஞ்சிருச்சு. லெட்ஸ் see how it's come out. ஸோ நம்ம வந்து இந்த டேஸ்டிங்க்கு வந்து நான் யாரை கூப்பிட போகிறேன்னா, எனக்காக இந்த விறகை வந்து இப்படி நெருப்பில் பற்றி ஐ மீன் என்ன பற்ற வச்சு கொடுத்தது எங்கள் வீட்டு முத்துலக்ஷ்மி அண்ட் மணிமாறன், அவங்கள தான் கூப்பிடலான்னு இருக்கேன். இதில் யார் வேணாலும் வந்து டேஸ்ட் பண்ணலாம். கொஞ்சம் நல்லதாக பார்த்து சொல்லுங்கம்மா. ஓகே ப்ளீஸ் கம். முத்துலக்ஷ்மி வா. முத்து, நான் உனக்கு பிச்சு கொடுக்குறேன். நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லணும். நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லு. பார்த்து சொல்லிட போகிறா, சாப்பிட்டு சொல்லாமல். சூப்பராக இருக்கா, மைக்கில் சொல்லு. ஓகே பை. வாங்க. சைட் டிஷ் மாதிரி இருக்கா மணி உனக்கு? சைட் டிஷ் மாதிரி நிச்சயமாவே சைட் டிஷ் மாதிரி இருக்கா? ஹலோ, க்ளோஸ்டு, நோ ஓப்பனிங், போயிடு, அவ்வளோதான். ஸோ இந்த பீட்ரூட் கேரட் பன்னீர் ஆனியன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு என்னென்ன பேட்டர் யூஸ் பண்ணணுன்னா, கொஞ்சோண்டு தந்தூரி பவுடர், கொஞ்சம் சில்லி பவுடர், பெப்பர் பவுடர் கொஞ்சம், சால்ட், மஞ்சத்தூள் கொஞ்சம், அண்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கர்ட் இது மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இது எல்லாமே கொஞ்சம் காரத்தை கொடுத்தாலும் தயிரை வந்து நல்லா அது ஒரு வேறு ஃப்ளேவர் கொண்டு வந்துடும். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் லெமன் அதில் பிழிஞ்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் 1 by 1 இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி இந்த ஸ்கியூவர்ஸில் 1 by 1 போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரை பண்ணலாம். ஸோ ஃபைனல் ரிசல்ட் பீட்ரூட் கேரட் பன்னீர் skewers ready. Taste it.
ஹனி சிக்கன் இஸ் ரெடி. என் ஷாரிக் வந்து டேஸ்ட் பண்ணுறேன்னாரு. ஷாரிக்